தம்பி வணக்கம். நாங்கள் எம்என் சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வாரம். இன்றைக்கு உங்களுடைய 21வது பிறந்த நாளை நீங்க சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க ஜால் பீச் ஹோட்டல்ல. உங்களை சந்தோஷப்படுத்துற முகமா எம்என் சர்ப்ரைஸுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. உங்களை இன்றைக்கு போய் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களோட சொந்தக்காரர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி போயிட்டு வர சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறோம். சரிதானே? முதல்ல உங்களோட பேரை சொல்லுங்க. கிதியோன். சரி, சத்தமா கதைக்கணும். சரிதானே? நாங்க கதைக்கிறது எல்லாரும் கேக்குது, தம்பி கதைக்கிறது கேக்குதா? கேட்டதா? கேட்கல. சரி, தம்பிக்கு என்ன பேர்? கிதியோன். சரி, ஓகே. அப்ப இந்த கிதியோன் 21வது பிறந்த நாளை கொண்டாடுறான்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் பரிசு பொதிகள் அனுப்பி இருக்கிறாங்க. சரிதானே மிக்கி? அப்ப என்ன மாதிரி பரிசு எல்லாம் கொடுப்போமா அல்லது கொஞ்சம் தம்பிய குழப்புவோம்? என்ன? சரி, அப்ப தம்பி விளங்க இல்ல இப்பதான் ஒருத்தங்க குழப்பிட்டு போனாங்க. நீங்களுமா? இப்பதான் ஒருத்தங்க குழப்பிட்டு போனாங்க. தம்பிய நல்லபடியா குழப்பினாங்களா இல்ல? என்ன அப்ப அவங்க குழப்பினது காணாது. அப்ப நாங்களும் கொஞ்சம் குழப்ப சொல்லி எங்களையும் அனுப்பியிருந்தாங்க. சரிதானே? வெண்டைக்கு தம்பிட்ட இது வந்திருக்கிற கிஃப்ட் வந்து கொஞ்சம் வில்லங்கமான இடத்துல தான் கிஃப்ட் வந்திருக்கு. சரிதானே? அப்ப அந்த வில்லங்கமான இடத்த பிடிச்சு கொடுக்க போறோம். அப்ப அப்பா அம்மா இங்க நிக்கணுமா? எங்க நிக்கிறாங்க? அப்பா அம்மா கைய தூங்கு. அப்ப எங்க நிக்கிறீர்கள்? இந்த முன்னுக்கு தான் இருக்கிறீர்கள். சரி, அப்ப அப்பா அம்மா நிக்கத்தக்கதான் இந்த வில்லண்டதை இப்ப நாங்கள் வழியால கொண்டு வர போறோம். என்ன பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். சரி, அப்ப இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி முதல்ல ஒரு சாக்லேட் புக்கே ஒண்ணு அன்பா கொடுத்துருக்காங்க. சரிதானே? சரி, சரி, அந்த சாக்லேட் புக்கே கொடுங்க. சரி, அப்ப இன்னைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி உங்களுக்கு அன்பா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு சாக்லேட் புக்கே கொடுத்துருக்காங்க. சரி, எங்க இருந்து வந்திருக்க மாட்டேன் நீங்க யோசிக்கிறீங்க? எங்க? தங்கச்சி மேல எத்தனை தங்கச்சி இருக்கு? மொத்தமா 4 தங்கச்சி. மொத்தமா 4 தங்கச்சி இருக்கு. அந்த 4 தங்கச்சில எந்த தங்கச்சி அனுப்பியிருப்பா? 4 பேரும் காசு போட்டு செய்திருப்பாங்க. 4 பேரும் காசு போட்டு செய்திருப்பாங்க. தம்பி இந்த வாய்க்கு இருந்து குரலை வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வீட்டுல அப்படியே அதைத்தான் தம்பியும் யோசிக்கிறாரு. என்னத்தை சொல்றாரு யோசிக்கிறாரு. அப்படித்தானே? சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி சாக்லேட் பொக்கே கொடுத்துருக்கு. அப்ப உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அந்த சாக்லேட் பொக்கே வந்தது. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்றதை அடுத்தடுத்த கிஃப்ட்ல பாப்போம். சரிதானே? சரி, ஓகே. அடுத்த கிஃப்ட் எடுத்தா பாப்போமா? சரி, இப்ப டெடிட்டு இன்னொரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை ஓபன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு தம்பி கிஃப்டை பிரிக்க யார் அனுப்பி இருக்கிறான்றதெல்லாம் தெரிய போகுது. கடைசி கிஃப்ட் எல்லாம் தெரியும். அந்த கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோ வரும், அதை கண்டுபிடிப்போம். அப்ப அப்பா அம்மாவே அந்த நேரத்துல மேல கூப்பிடுவோம். என்ன கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டி வந்திருக்கிறான். சேர்த்து வைப்பம் தானே? இல்லையே, அத பிறகு பாப்போம். யாரோ விசில் அடிக்கிறாங்க. அப்பா தான் விசில் அடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அப்பா விசில் அடிச்சிருங்க இல்ல அதுக்கு. சரி, பாத்தியலோ அப்பாவும் யாரோ அதான் இருக்கிறார். அந்த விசில் அடி செருப்படி யாரோ விளங்கல எங்களுக்குள்ள உண்மையதான். எங்களுக்கோ அல்லது தம்பிக்கோ தெரியாது. அண்ணன் போட்டிருக்கார். சரி, பாப்போம் என்ன வந்திருக்கு. ஷர்ட்டும் ஜீன்ஸும் வந்திருக்கு. சரி, பிடிச்ச கலர்ல வந்திருக்கா? நல்ல கலர், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கு. அப்படித்தானே? சரி, பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்குமா? சரி, அப்ப பிடிக்கும். சரி, அடுத்த கிஃப்ட பாப்போம். என்ன சரி, அடுத்த கிஃப்ட கொடுங்க. கிஃப்ட்ல கொஞ்சம் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னாண்டா கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி இங்க எடுக்கிறாங்க. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க கேர்ள் ஃபிரெண்ட் தான் வந்திருக்க மாட்டேன். அப்ப எதிர்பார்க்கிறாங்க கிளப் பண்ணுங்க. இவ்வளவு பேரும் யோசிக்கிறாங்க கேர்ள் ஃபிரெண்ட்ல இருந்தா வந்திருக்க மாட்டேன். நீங்க எதிர்பார்க்கறது சரியா இருக்க மாட்டேன் நினைக்கிறேன்னா. சரி, என்ன வந்திருக்கு காட்டுங்க. வாட்ச் ஒன்று வந்திருக்கு. தம்பிக்கு வாட்ச் வேற கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்ல, நான் அப்பா அம்மாட்ட கதைக்கிறேன். என்ன செய்வோம் சொல்லுவோமோ? முடிச்சு விடட்டா? அப்ப இருக்குது, கட்டாயம் இருக்குது, பிரேம்ல தெரியும். சரி, அடுத்த கிஃப்ட கொடுங்க. அண்ணன் இருக்கு, கடைசியா இருக்கு. பாத்தீங்களா? டிஜே அண்ணையும் உங்களுக்கு சதி பண்றார். என்ன சொல்ல விரும்புறீங்க டிஜே? என்னடா கடைசியா கேர்ள் ஃபிரெண்டையும் கூப்பிட்டு டான்ஸ் ஒன்று ஆட போறோம். சரிதானே? ஆடுவீங்க? வந்தா ஆடுவோம். இருந்தா ஆடுவோம். எனக்கு என்ன சந்தேகமா கிடக்கு. வந்தா ஆடுவோம், இல்லாத இல்ல இருந்தா ஆடுவோம்னு சொல்லி இருப்பார். இது வந்தபடியா ஏதோ சந்தேகமா இருக்கு. சரி, மாடல் ஷூ வந்திருக்கு. சரி, ஓகே. தம்பிக்கு அழகா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்ப உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் எல்லாம் வந்திருக்கு. அப்படித்தானே? சரி, இப்ப என்னென்ன கிஃப்ட் வந்து சொல்லுங்க பாப்போம்.
வாட்ச் வந்திருக்கு, ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் வந்திருக்கு, மற்றது ஷூ, மற்ற சாக்லேட் பார்சல். சரி, அப்ப எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்கள் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் சைஸ் எல்லாம் சரியா இருக்கும். ஷர்ட் சைஸ் எல்லாம் பாத்தீங்க, எல்லாம் சைஸ் எல்லாம் சரியா இருக்கு. பிடிச்சவர் தான் தந்தது, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் தான் தந்தது. அந்த கேர்ள் ஃபிரெண்ட ஓபன் பண்ணுவோமோ என்ன மாதிரி பண்ணுவோம்? எனக்கு ஆசை தானே இருக்கு, எனக்கும் பார்க்கணும்னு ஆசை தானே இருக்கு. கேர்ள் ஃபிரெண்டையோ அல்லது கிஃப்ட் யார் அனுப்பினாரு? அப்படி இருந்தா எனக்கும் ஆசை, சொல்ற ஆசை தான் இருக்கு. அப்படி இருந்தா ஆசைன்றார். சரி, அப்ப இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி அந்த கொடுத்த அந்த கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோ அதுக்குள்ள இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓபன் பண்ணீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போடணும், சரிதானே? ரைட், எங்க ஓபன் பண்ணுங்க பாப்போம். எங்களுக்குள்ள இருக்குது. டெடி ஏதோ சொல்றாரு, அதுக்கு இவர் ஏதோ சிரிக்கிறார். சில வேளை டெடிக்குள்ள நிக்கலாம் அந்த கேர்ள் ஃபிரெண்ட். என்ன டெடி அப்படியே இல்லையா? டெடி ஆடின ஆட்டத்துக்கு பொம்பளை பிள்ளை ஆடின மாதிரி இருந்தது. என்ன டெடி வெக்கமா இருக்கு? யார் அனுப்பி இருக்கிறாரு? பிமார் பிளான்டேஷன் நெல்லியடி சோன்ல இருந்து. பிமார் பிளான்டேஷன் நெல்லியடி சோன்ல இருந்தா இந்த பரிசு பகுதியில அனுப்பியிருக்கணும். அப்ப இது நான் நினைக்கிறேன் இவன் இதோட 3வது 4வது ஓடர்ல வேலோட சந்திக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த பிமல் பிளான்டேஷன் மென்மேலும் வளர்றதுக்கும் இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களுடைய அப்பா அம்மா வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள், நீங்களும் அங்க வேலை செய்றீங்க. அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள், உங்களோட கூட வேலை செய்யற உங்களுடைய பிமல் பிளான்டேஷன் ஸ்டாஃப் தான் இதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸ்டாஃப் இல்லையா? வேற ஏதாவது சொல்றேன், என்ன பேர்? பிமல் பிளான்டேஷன் ஸ்டாஃப் இல்லையா, சகோதரங்கள்லாம் அனுப்பி இருக்கிறார்கள். அப்ப உண்மையில நானும் தொடர்ந்து வேலோட பயணிச்சு கொண்டு வரேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஸ்டாஃப்னு சொல்லிக்க இல்ல, தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிதான் இப்ப எப்பவுமே சொல்றது வளமே. அதே போல நீங்கள் வேலை செய்யற நீங்கள் எப்பவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வேலை செய்யணும்னு சொல்லி எம்என் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நம்பிக்கை எங்களுடைய பிறந்த நாளுக்காக தெரிவித்துக் கொள்றேன். பிமல் பிளான்டேஷன் ஸ்டாஃப், உங்களோட சகோதரங்கள் எல்லாரும் ஓடிவாங்க, அக்கா தம்பி அப்பா அம்மா எல்லாரும் ஓடிவாங்க பாப்போம். இருக்க மேடைக்கு ஒரு போட்டோ ஒன்று எடுப்போம். மேடை உடையதோ தெரியாது, அப்படித்தான் பாப்போமா? பிமல் பிளான்டேஷன் ஸ்டாஃப் எல்லாரும் நிக்கிறீங்க. உங்களுடைய நண்பர்கள்லாம் இந்த பிரச்சனை அனுப்பினர், சரிதானே? அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய அந்த பிமல் பிளான்டேஷன் ஸ்டாஃப் தான் எல்லாரும் சேர்ந்து அனுப்பினது.